This is day 1 of my 99 days challenge. இன்னைக்கு டே 1. இன்னைக்கு நம்ம கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களால் உருவாக்கப்பட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலாசபி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபிலாசபி பேர் ஸ்டாய்சிசம். ஸோ ஸ்டாய்சிசம்னா என்னன்றதை சிம்பிளாக ஒரே லைனில் சொல்கிறோன்னா, இந்த ஞானி மைண்ட் செட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப ஆடமாட்டாங்க, ரொம்ப சோகம் வந்தாலும் உடஞ்சும் போயிட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு நடுநிலையோடு அணுகுவாங்க. ஸோ இதை மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும், எந்த மாதிரியான சந்தோஷங்கள் வந்தாலும், நாமளும் இந்த ஸ்டாய்சிசத்தை ஃபாலோ பண்ணி ரொம்ப நடுநிலையோட நம்ம எமோஷ்னலி கண்ட்ரோல்டாக இருந்தோன்னா, நாம் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்கிரேட் ஆகும். நம்ம அப்கிரேட் ஆகிறத நினச்சி நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். மேபி ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் யாராவது நம்மளை கீழே தள்ளினாலும், ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்ற மாதிரியான எந்த விதமான ஓவர் திங்கிங்கும் இல்லாமல், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அடுத்து திரும்பி நாம் எங்கேருந்து விழுந்தோமோ அதை விட டபுள் த டைம் ஆஃப் த டாப்க்கு நாம் நம்மளை மூவ் பண்ணிகிட்டே போவோம். பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்களுக்கு தலைக்கணமும் இருக்காது. ரொம்ப கீழே விழுந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்கும் ரொம்ப அசிங்கம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட மைண்ட் செட்டுன்றது ஒரு காமன் கூலாக ரொம்ப அந்த ஞானிகளோட மைண்ட் செட் மாதிரி இருக்கும். ஸோ இதை நாம் டே பை டே ஃபாலோ பண்ணோன்னா நமக்கும் இந்த மைண்ட் செட் வரும். லிசன் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே ஒரே நாளில் சேஞ்ச் ஆகாது. ஆனால் ஒரு நாளாக நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நாள் அது சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்களும் இன்னையிலேருந்து இந்த ஸ்டாய்சிசத்தை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா கமெண்டில் ஸ்டாய்சிசம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.